நமக முருகாசரணம். இந்த படத்தில் இருக்கும் இவர்தான் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு உறங்கும் பாட்டு அறிவராசனம் பாடலை இயற்றியவர். சபரிமலையில் ஐயப்ப சாமியை உறங்க வைக்கும் அறிவராசனம் விஸ்வமோகனம் என்னும் உறங்கு பாட்டு அர்த்ததாம பூஜை முடிந்த பின் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கும். இந்த பாடலை இயற்றியவர் தமிழகத்தை சேர்ந்த கம்பங்குடி ஸ்ரீ குலத்தையர். இவர் 1920ஆம் வருடம் இந்த பாடலை இயற்றினார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடக்குறிச்சி என்னும் ஊரில் பிறந்தவர். கம்பங்குடி சுந்தரம் குலத்தையர் பிரசுரித்த சாஸ்தா ஸ்துதி கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ளது அறிவராசனம் கீர்த்தனம். இவர் அறிவராசனம் பாடலை ஐயப்ப சாமியை தரிசிக்கும் போது எழுதினார். ஒவ்வொரு வரிகளும் ஐயப்ப சுவாமியே அருளியது போல இருந்ததாக அவர் கூறியுள்ளார். இவரது முன்னோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாலும் இவர்களது வீட்டின் வழியாக போவோர் வருவோருக்கெல்லாம் இல்லாதவர்களுக்கும் உணவளித்து வரும் பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர். அப்போது ஐயப்ப சுவாமி தாயின் தலைவலி போக்க புலிப்பாலை எடுக்க அந்த வழியாக வந்துள்ளார். அப்போது மிகவும் களைப்புடன் இருந்த ஐயப்பன் அந்த குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டு வந்து உணவு கேட்டுள்ளார். உணவு ஏதும் இல்லாததால் வீட்டில் இருந்த கம்பு தானியத்தை கூழாக செய்து உணவளித்தனர். அதனால்தான் அவர்களது குடும்பம் கம்பங்குடி என அழைக்கப்பட்டது. அந்த பூர்வீகமான குடும்பத்தில் பிறந்தவர்தான் அறிவராசனம் பாடலை இயற்றிய கம்பங்குடி ஸ்ரீ குலத்தையர். இந்த பாடல் வழக்கத்துக்கு வருவதற்கு முன் சபரிமலையில் சாந்தியாக இருந்த செங்கனூர் கிட்டுமணி திருமேனி நம்பூதிரி புல்லாங்குழல் வாசித்து நடை சாத்துவது நடப்பில் இருந்தது. 1950களில் சபரிமலை ஐயப்பன் கோவில் தீக்கிரையாகி பின் தேவ பிரசனம் பார்க்கப்பட்டு சபரிமலை கோயிலை மீண்டும் 1951 புனரமைத்தனர். அப்போது கோவில் மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி அறிவராசனம் கீர்த்தனம் இரவு அர்த்தசாம பூஜையில் ஐயப்ப சாமி முன் நின்று ஸ்லோகம் போன்று சொல்வதை மாற்றினார். இது ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கும் பாடல் போல் உள்ளதாக கருதி அர்த்தசாம பூஜை இரவு பூஜை முடிந்து நடை சாத்தும் பாடலாக மாற்றினார். மேல் சாந்தியாக இருந்த ஈஸ்வரன் மற்றும் கோவில் ஊழியர்களும் அறிவராசனம் பாட ஆரம்பித்த வழக்கம். ஏசுதாசின் இனிய குரலில் இந்த பாடல் வெளிவந்த பிறகு அந்த இசைத்தட்டை இசைப்பதாக மாறியது. KJ ஏசுதாஸ் 1975ஆம் ஆண்டு தமிழ் மலையாள மொழிகளில் வெளிவந்த சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் முதல் முறையாக இந்த பாடலை பாடினார். அதற்கு தேவராஜன் என்பவர் இசையமைத்தார். அந்த மெட்டில் அமைந்த அறிவராசனம் பாடல்தான் இன்று வரை சபரிமலையில் நடைசாத்தும் பாடலாக ஒலிக்கிறது. சுவாமியே சரணமையப்பா. நன்றி.